மக்களே அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இப்ப நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா மோடி அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறாரு. என்ன அறிக்கை என்றால், அகமதாபாத் விமான விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜகவுடைய தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கடுமையான ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்கிறாரு. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1950 நடந்த ரயில் விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று எப்படி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செய்தாரோ அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியும், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்மோகன் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரு. அப்போதான் இந்த விபத்து குறித்து சுயநீதிதனமான மற்றும் நியாயமான விசாரணை நடைபெறும். மோடியும் அவரது குழுவினரும் இவ்வளவு காலமாக செய்து வரும் வெற்று பிரச்சாரம் மட்டுமே, இது முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லியிருக்கிறாரு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற லண்டனில் காட்விக் விமான நிலையத்திற்கு நேற்று மதியம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பார்த்தீங்கன்னா அருகில் இருந்த மருத்துவ மாணவர் விடுதி மீது விழுந்த ஏர் இந்தியா AI 171 போயிங் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 241 பேர் உயிர் இழந்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்த செய்தி ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே அதிர்ச்சியில் உள்ளாக்கியது. பார்க்கலாம் இதற்கு மோடி அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்றத. நன்றி, வணக்கம்.